வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி மோகன் ஸ்டுடியோஸோடைய முதல் தயாரிப்பான ப்ரோகோடோடைய அஃபிஷியல் ப்ரொமோ வீடியோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்நேரம் எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொமோ வந்து நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் ப்ரொமோக்கு கிடச்சிக்கிட்டே வருது. ரவி மோகன், எஸ்ஜே சூர்யா, அர்ஜுன் அசோகன் இந்த காம்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ரொமோ வீடியோ பார்த்துட்டு இப்போ ஆடியன்ஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த படத்தோடைய டைரக்டர் கார்த்திக் யோகியா இருந்தாலும் ரவி மோகனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவருடைய கல்யாண வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட விஷயங்கள், அவருக்கு நடந்த சம்பவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படம் இருக்க போகுது. அப்படி தான் ப்ரொமோவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய லைஃப்பில் நடந்த சம்பவங்களை எடுத்து 3 கதாபாத்திரமாக பிரித்து வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொமோ வீடியோவில் இவங்க 3 பேரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக எஸ்ஜே சூர்யா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ டக்குன்னு அவருடைய ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, உனக்கு கோவம் வரும் அப்படின்னு கேட்கும்போது அப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். டக்குன்னு அவருடைய ஒய்ஃபை பார்த்து ஒரு லுக் விடுவார். அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் ஒரு ஃபன் என்டர்டெய்னர் படமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ரொமோவில் வந்து இவங்க பிளேஸ் பண்ண அந்த கல்யாண மாலை சாங் அதுவுமே வந்து செம ஆப்டாக வந்து இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இளையராஜா கிட்டே இவங்க ப்ராப்பராக ரைட்ஸ் வாங்கினாங்களா இல்லையா, இல்லைனா அவர் நோட்டீஸ் விடுவார் அப்படின்னு. ஆனால் நமக்கு வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக அவரை மீட் பண்ணி பெர்மிஷன் வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ரொமோவில் அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பேரரசு தான் டிஜேவா ப்ளே பண்ணியிருந்தாரு. யோ மிலிட்ரி நீ எங்கேயா இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரியாக்ஷன் இருந்தது. ஸோ இவர் வந்து ப்ரொமோவில் மட்டும்தான் வந்திருக்காரா இல்லை படத்துலையுமே ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ப்ரோ கோட் ப்ரொமோவில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு ஒன்று வரும், கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவரும் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு அந்த ஓமை கடவுளே உடைய சாயல் இந்த படத்தில் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருந்துச்சோ அந்த ஒரு சாயலும் வந்து இருந்தது. ஸோ எப்படிப்பட்ட ஒரு ப்ரோகோடா இந்த படம் உருவாக போகுது, ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக உருவாக்குறாங்களா இல்லை கம்ப்ளீட் ஃபேண்டசிலாம் இல்லாமல் ஒரு ஃபன் ஃபீல்டாகவே இருக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த ப்ரோகோட் ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ்கே நடிச்சிருக்கிற மதராசி படம் அடுத்த வாரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மூவி டீம் இறங்கி ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆடியோ லான்ச் முடிஞ்சிருச்சு, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியாச்சு, படத்துக்கான சென்சார் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு, யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. படத்தோடைய டோட்டல் டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் 47 நிமிஷம் 33 செகண்ட். ஸோ கொஞ்சம் பெரிய படம் தான். ஏஆர் முருகதாஸ் அவருடைய ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அதில் தான் இந்த படத்தோடைய வெற்றியே வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த மதராசி படத்தோடைய ஓடிடி சேட்டலைட் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வந்து சன் டிவி வாங்குற மாதிரி இருந்திருக்காங்க. பட் இப்போ ஃபைனலாக ஜி தமிழ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் மதராசியோடைய தெலுங்கு வெர்ஷன் சேட்டலைட்டும் பார்த்தீங்கன்னா ஜி தெலுங்கு தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஓடிடியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அமேசான் பிரைம் கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. பட் இப்போ வர நியூஸ் பார்த்தீங்கன்னா ஓடிடியும் ஜி நெட்வொர்க் கிட்ட தான் போயிருக்கு. யஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற டாக்ஸிக் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கரண்டாக மும்பையில் 45 நாள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கான ஷூட் வந்து பிளான் பண்ணி அதுக்கான ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் யஷ்ஷாக இருக்கட்டும், ஹியூமா குரேஷி, இன்னும் ஒரு சில ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே டூப் போடாமல் அவங்களுடைய ஸ்டன்ஸை ஓனாக தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் ஹாலிவுட் ஆக்ஷன் டைரக்டரான ஜே பெரி இவர் வந்து ஜான் விக்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த டாக்ஸிக் படத்துலையுமே ஒர்க் பண்ணுறாரு. இந்த 45 டேஸ் ஷூட்டை வந்து அவர் தான் கோரியோகிராஃபி பண்ண போகிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ யஷ் மேலே இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸிக் படத்தோடைய டைரக்டர் வந்து கீது மோகன்தாஸ். ஆனால் மறைமுகமாக இந்த ப்ராஜெக்டை யஷ் அவரே தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஒரு கோஸ்ட் டைரக்டராக அவர் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ரீசெண்டாக இந்த படத்துக்கான ஒரு சில ரீஷூட்ஸ்லாம் நடந்து முடிஞ்சிருக்கிறதாவும், கடைசியாக நடந்து முடிஞ்ச ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா யஷ் அவரே தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணார். டயலாக்ஸ்லேருந்து எல்லாமே அவர் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக டயலாக்ஸை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டயலாக்ஸ்லாம் யஷ் அவரே ப்ரிப்பேர் பண்ணது தான். மெயினாக வந்து அந்த வயலன்ஸ் டயலாக்லாம் வந்து அவர் கிரியேட் பண்ணி அவரே சொன்னது தான். இந்த மாதிரி இம்ப்ரூவைசேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுடைய கேரக்டருக்கு அவங்களுடைய டயலாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி டாக்ஸிக் மொத்த படத்தையுமே இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீது மோகன்தாஸ் தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது யஷ் மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை இருந்தது. கேஜிஎஃப் 2க்கு அப்புறமா பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஃபீமேல் டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை இருந்தது. ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது அந்த பாசிட்டிவான ஒரு பார்வை நெகட்டிவாக மாறி இருக்கு. ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏகே அடுத்து நடிக்க போகிற ஏகே 64 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளேயே அனௌன்ஸ்மெண்ட் வர வேண்டியது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அனௌன்ஸ்மெண்ட்டை ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்கு தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மந்த்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அக்டோபர்லேயே ஏகே வந்து ஜாயின் பண்ணிடுவாரா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. அவர் வந்து நவம்பர் மாதம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவருக்கு முன்னாடியே மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு ஷூட் வந்து பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இந்த AK64க்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் எண்டுக்குள்ளே வந்துருங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அது செப்டம்பர் ஸ்டார்டிங்கே வருமா, மிடில் வருமா, இல்லை எண்டில் வருமா அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல. பட் கன்ஃபார்மாக அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க. மேபி அனௌன்ஸ்மெண்ட்லேயே எக்ஸாக்டாக ரிலீஸ் டேட் போட்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜெயிலர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்ட்ரஸ் பூர்ணா அவங்க இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்கும் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2026 சம்மர் ரிலீஸை தான் மூவி டீம் டார்கெட் பண்ணுறாங்க. சம்மர் ரிலீஸ்னால் அது ஏப்ரல் மந்த்தாக இருக்கலாம், இல்லை மே, இல்லை ஜூன், ஏதோ ஒரு டைமில் சம்மரில் வர மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நியூஸ் இருந்தது. ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர்லாம் வேண்டாம், நம்ம சென்டிமெண்ட் படியே வந்து ஆகஸ்ட் மந்தே படத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா சன் பிக்சர்ஸ் கடைசியாக சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்த 2 படங்கள் ஜெயிலர், கூலி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரெண்டுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதே வரிசையில் இப்போ ஜெயிலர் 2வையும் வந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற டியூட் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாங் கேட்டுட்டிங்களா, எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சாங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதா வந்துட்டு இருக்கு. சில பேருக்கு வந்து பாட்டு சுத்தமாக பிடிக்கலன்றாங்க, சில பேருக்கு சுமாராக இருக்குன்றாங்க, சில பேருக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து லிரிக்ஸே வந்து புரியல அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து பாட்டை விட விஷுவல் நல்லா இருக்குது, டான்ஸ் நல்லா இருக்குது, மெயினாக மமிதா பைஜோடைய டான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயினாக இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் அவர் தான் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டியூட் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. டியூட் மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் LAKவும் தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று LAK இல்லைனா வந்து டியூட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக தீபாவளிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் இப்போதைக்கு இந்த 2 படங்களும் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ரெண்டுத்தையுமே கணக்கில் நம்ம எடுத்துப்போம். இந்த 2 படங்களை தாண்டி துரு விக்ரமோடைய பைசன், ஹரிஷ் கல்யாணோடைய டீசல் இந்த படங்களும் தீபாவளி ரேஸில் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு தீபாவளியாக இந்த தீபாவளி வந்து இருக்க போகுது. ஸோ இதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சூர்யாவுடைய கருப்பு தீபாவளிக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துருச்சு. கருப்பு மூவி டீம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கருப்பு படத்துக்கு வந்து இன்னும் பேட்ச் ஒர்க் ஷூட்லாம் வந்து பேலன்ஸ் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து முடியல. ஸோ அதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது. அது எல்லாத்தையும் முடிச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த வருஷத்தோடைய எண்ட் டிசம்பர், அப்படி இல்லைனா வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பொங்கல் ரிலீஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஏற்கனவே பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் வருது. ஜனநாயகனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வருஷம் தீபாவளிக்கு வரப்போகுது. இது நம்ம ஏற்கனவே பல தடவை வந்து சொல்லியாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா சேகர் மாஸ்டர் தான் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. பட் பாட்டு யார் பாடியிருக்காங்கிறது இன்னும் கிளியராக தெரியல. அதாவது தளபதி விஜயே பாடியிருக்காரா இல்லை அனிருத் பாடியிருக்காரா அப்படிங்கிறது நமக்கு சீக்கிரமே தெரிய வரும். அண்ட் இந்த ஜனநாயகன் படம் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறத தாண்டி தெலுங்குல ராஜா சாப் அவங்களுமே வந்து பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஆரம்பத்தில் வந்தது. ஆக்சுவலாக பொங்கல் ரிலீஸ் அப்படி இல்லைனா வந்து அவங்களுடைய பழைய ரிலீஸ் டேட்டான டிசம்பர் 5 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து டிசம்பர் மந்தே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் வச்சுருந்தாங்க. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பருக்கு அந்த படத்தை கொண்டு வர முடியுமான்னு தெரியல போல. ஸோ அதனால் அவங்களுமே வந்து பொங்கல் கிளாஷுக்கு தான் வர மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.